మాట్లాడొచ్చా వద్దా? ఓకే సరే మాట్లాడట్లేదు. தெலுங்குல ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க படம் தான் தில்லு ஸ்குவார். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை 2 days முன்னாடி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் என்டிஆர் அண்ட் அனுபாமா இவங்க 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. ஸோ சக்ஸஸ் மீட்டில் இவங்க 2 பேரும் பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல அனுபாமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாமே நாங்கள் என்டிஆர் ஸ்பீச்சை கேட்க தான் வந்திருக்கோம், நீங்கள் பேச வேண்டாம் போங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கத்திகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு அனுபாமா ஒரு 2 நிமிஷம் கூட நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்க, பேசக்கூடாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. இதனால் அனுபாமாவுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. என்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாமே என்டிஆரோட ஸ்பீச்சை கேட்க தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அவரோட ஸ்பீச்சை நாங்கள் கேட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மேலும் அனுபாமாவோட ஐடிக்கு போயிட்டு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் என்டிஆரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணோம், மற்றபடி உங்களை பேச விடக்கூடாது அப்படின்றதுலாம் எங்களோட நோக்கம் இல்லை அப்படின்னு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. మాట్లాడొచ్చా వద్దా? ఓకే సరే మాట్లాడట్లేదు. సుమా గారు మాట్లాడొద్దు అంటున్నారు, నేను వెళ్ళిపోతున్నాను. ఏ రాధిక మాటలు విందాం ఒకసారి. రాధిక, హౌ డు యూ ఫీల్ అబౌట్? రండి. అంటే ఇంత అద్భుతమైనటువంటి రెస్పాన్స్ వచ్చింది కదా టిల్లు స్క్వేర్కి. 9 daysలో ఒక 2 minutes మాట్లాడొచ్చా? అది కూడా వద్దా? ఒక్కటే, మీరు నా పాలసీ 1 minute మాట్లాడుతున్నాను. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ద లవ్. నేను మీ టైం వేస్ట్ చేయట్లేదు. అండ్ ఎన్టీఆర్ గారు థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ కమింగ్ హియర్. నాకు అసలు బాధ లేదు, ఎందుకంటే నాకు తెలుస్తుంది వాళ్ళ ఇమోషన్ ఏంటో అని. ఆ ఎక్సైట్మెంట్ నాకు కూడా ఉంది. సో నేను కూడా అలాగే బిహేవ్ చేస్తాను. సో యా, థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ కమింగ్. త్రివిక్రమ్ గారు థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ కమింగ్. టు ది ఎంటైర్ పీపుల్ హియర్ థ్యాంక్ యూ వెరీ మచ్.